பிப்ரவரி 11 புனித லூர்து அன்னை. கிபி 1858 பிப்ரவரி 11ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் சிறுமி பெர்னதத்திற்கு மசபியேல் குகையில் காட்சி அளித்தார் புனித மரியன்னை. கிபி 1858 பிப்ரவரி 11ஆம் நாள் முதல் ஜூலை 16ஆம் நாள் வரை பெர்னதத்திற்கு சுமார் 18 முறைகள் காட்சி அளித்த மரியன்னை மக்களை பாவிகளுக்காக ஜெபிக்க அழைத்தார். புனித மரியன்னை பிப்ரவரி 25ஆம் நாள் அளித்த காட்சியின் போது மசபியேல் குகை அருகே புனித நீரூற்றினை அருளினார். மார்ச் 25ஆம் நாள் அளித்த காட்சியில் தன் பெயரினை அமல உற்பவம் என்று மொழிந்தார். கிபி 1862ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் நாள் லூர்து நகரில் அன்னை அளித்த காட்சிகளை திருச்சபை ஏற்றுக்கொண்டது. புனித மரியன்னை லூர்து நகரில் காட்சி அளித்ததால் திருச்சபை மரியன்னைக்கு புனித லூர்து அன்னை என்று பெயர் சூட்டி வணக்கத்திற்குரியவராக அறிவித்தது. 1862ஆம் ஆண்டுகளில் லூர்து நகரில் புனித லூர்து அன்னை மக்களின் நோய்களை நீக்கி அற்புதங்கள் செய்தார். மருத்துவரால் கை நெகிழப்பட்ட நோயாளிகள் லூர்து நகரில் குணமடைய புனித லூர்து அன்னையினை திருச்சபை நோயாளிகளுக்கு பாதுகாவலராய் அறிவித்தது. இன்றும் லூர்து நகரில் அன்னையின் திருத்தலத்தில் நற்கருணை ஆசிரின் போது பல்வேறு நோய்கள் குணமாவது கண்கூடு. நோயினால் வருந்துகின்ற நம் குடும்பத்தினரையும் நமது நண்பர்களையும் அன்னையின் திருப்பாதம் அர்ப்பணித்து ஜெபிப்போம்.